தெரியக்கூடாது. என்ன குடிச்சிங்கன்னா என்ன என்ன குடித்தேன் அப்படின்னு அந்த நுகர்ந்ததே தெரியாத நிலைக்கு பேர் தான் என்னது? ஒப்பு. ரெண்டு நெருத்தெல்லாம் பார்க்க முடியாது. வந்தது இன்பமா துன்பமானு தெரியாது. அப்போ அந்த நிலை வந்தால் தான் முக்திக்கு தகுதி. யாருக்கு உலகத்தில் இச்சை இருக்குதோ அவன் சிவானந்தத்துக்கு தகுதி பெறாதவன். ஏன்னா அவனுக்கு இச்சை எதில் இருக்குது? உலகத்தில். அவனுக்கு கொண்டு இதை கொடுத்தா தாகம் இருக்கவனுக்கு தனியாக கொடுக்கணும். தாகம் இல்லாதவனுக்கு குடினா மூஞ்சலை பிடிச்சிடும். செஞ்சிருவானா இல்லையா? ஆமாம், கவனமாக இருக்கணும். அதுபோல் யாருக்கு இந்த ஞான செய்திகள் நிறைய பேர் சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, அதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா நமக்கு பசி இல்லை, அதனால் அது சீர்மானம் ஆக மாட்டேங்குது. என்ன சாப்பிட்டாலும் சீரணம் ஆக மாட்டேங்குது. எப்படியாவது பெருமான் திருவடியை அடைஞ்சே தீரணும்னா அந்த வைராக்கியம் இருக்கவங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிடும். இச்சை என்மைதான் அது புரியாததுக்கு காரணம்னு சொல்கிறார். விளங்குதா? ஆமாம். அதனால் எந்த உலகம் யாருக்கு உவர்த்துதோ அவன்தான் முக்திக்கு தகுதியாகிறான். அவன்தான் இந்த பிரபஞ்ச வைராக்கியம்ங்கிறாரா இல்லையா? ஆமாம். அதனால் இந்த காயப்பட வேண்டிய இந்த உடம்ப, இந்த குப்பை, இதை கோயிலாக்கி, இதை என்ன ஆயிடுச்சு? கோயிலாக்கியாச்சு. என் சிந்தை பாலரை பள்ளியறையாக்கி. படிச்சேளா இல்லையா? அந்த வகுப்பில் படிச்சிருப்பீங்களே. அந்த வகுப்பில் கலந்துக்கிடலையோ? கலந்தேன், ஒரு வாரமாக உட்காந்துருந்தேன். ஆமாம், நம்ம சிந்தை எப்படி இருக்குது? பாழறையாக இருக்குது. அது ஒரே புதர்கள், வேண்டாத உலக இச்சை புதர் மண்டி ஒரே இருளாக கிடக்குது இல்லையா? அந்த உளமான வெளியாகும், உளமான வெளியாகும். அந்த விநாயகப் பெருமான் என்ற அந்த களிரை வழிபடுத்தால் அவன் அங்கேயும் இங்கேயும் உலாவுனாம்னா என்ன ஆகும்? யானை போன இடம் வெட்ட வெளி. அந்த யான் நைகிறது தான் யானை. யான் என்கிற உணர்வை நைவிப்பது.